ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். எப்போவுமே நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். இன்றைக்கி சில்லி சிக்கன் செஞ்சுட்டு அந்த சிக்கனில் வச்சு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சில்லி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இது லெக் பீஸு, செஸ்ட் பீஸெல்லாம் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வாங்கிட்டு அதில் கீரல் போட்டு வாங்கியிருக்கேன். சில சதை பீஸெல்லாம் மட்டும் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு 3-4 தடவை அதை நல்லா கழுவி எடுத்துட்டு சிக்கனில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 5 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, காரம் தேவையான அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இன்னொரு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுட்டு ரெட் ஃபுட் கலரும் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். ரெட் ஃபுட் கலர் இது ஆப்ஷனல் தான், ஆனால் ரெட் ஃபுட் கலர் சேர்த்தும் போது சில்லி சிக்கன் வறுபட்டு வரும்போது நல்ல ஒரு டார்க் கலரில் கொடுக்கும். மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே போகிற அளவுக்கு எல்லாமே நல்லா கலந்து வச்சுட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட நல்லாவே மேரினேட் பண்ணி வச்சுருவோம். நான் 2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வைக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா சிக்கன் நல்லாவே ஊறிருக்கு. தயிர்லாம் சேர்த்திருக்கிறதுனால சிக்கனுக்குள்ளே அந்த ஃப்ளேவர்லாம் போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். ஃப்ளேமை ஆனில் வச்சே சில்லி சிக்கனை நல்லா வறுத்து எடுக்கணும். ஒரு பக்கம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். மீதி உள்ள எல்லா சிக்கனையுமே நான் இது போல் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்திருக்கேன். தயிர் சேர்த்தும் போது சிக்கன் நல்லாவே மொறுபட்டு நல்லா வெந்து வரும். இதில் ஒரு 4 பச்சை மிளகாவை நான் 2ஆக கட் பண்ணி வறுத்து போடுறேன். இது ஃப்ளேவருக்கும் வாசனைக்காகவும் தான். அதே எண்ணெயில் 2 நார்மல் சைஸ் வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணிவிட்டு நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுக்கணும். இது பிரியாணியில் போடும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டு வந்திருக்கு. இது எண்ணெயிலிருந்து தனியாக மிதந்து வந்து நிற்கும். இதை வேறொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். அதனால் கடாயில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 2ஆக கீத்தல் போட்ட ஒரு பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, பூசணிப்பூ, பிரியாணி இலை, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி நல்லா முழுமையாக கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணியிலேருந்து நீர்த்து எடுத்துட்டு கடாயில் போட்டுடலாம். 15-20 நிமிஷம் மூடி வச்சிட்டாவே சூப்பராக பாஸ்மதி அரிசி ரெடி ஆகிடும். அதை ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருவோம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சாதம் வேகும்போதே இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சாதம் ட்ரை ஆகாமல் இருக்கும். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு சோம்பு நல்லா வறுபட்ட உடனே 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டு வரணும். அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் இருந்து வெங்காயம் நல்லா பிரிஞ்சு வர்றது போல் இருக்கணும். இதில் ஒரு 4 நார்மல் சைஸ் தக்காளி நான் அரைச்சி சேர்த்திருக்கேன். 2ஆக கீத்தல் போட்ட 3 பச்சை மிளகா. இது எண்ணெயோட சேர்த்தி வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டுக்கணும். பச்சை மிளகா சேர்த்தும் போது பிரியாணி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா சில்லி சிக்கன் உப்பு போட்டு வறுத்துருக்கோம். சாதமும் உப்பு போட்டு தான் வேக வைக்க போகிறோம். இதில் மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாமே தக்காளி வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலா வாசனை எல்லாமே போயிட்டு தக்காளி வெங்காயம் நல்லா ஒரு பேஸ்ட் போல் ரெடி ஆகிருக்கும். இதில் ஒரு எலுமிச்சை பழம் நான் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கிறேன்.
எலுமிச்சைப்பழம் சேர்த்தும் போது பிரியாணி நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகா இதெல்லாமே சேர்த்து நான் பிரியாணி பவுடராட்டம் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் போட்டு வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதில் வறுத்து வச்சுருந்த சில்லி சிக்கனை ஒவ்வொன்றா நல்லா நீட்டாக அழகாக அடுக்கி வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் மசாலாவோட சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன்ட்டு. 20 நிமிஷத்துலேயே பாருங்கள் பாஸ்மதி அரிசி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி மீதி இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. சில்லி சிக்கனுக்கு மேலே இது போல் சாதத்தை நல்லா லேயராட்டம் போட்டு விட்டுடலாம். அப்போ தான் சாதத்தோட சேர்த்து மசாலா வாசனையும் வந்து நல்லா சூப்பராக இன்னும் நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தை தூவி விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் புதினாவையும் தூவி விட்டுடலாம். நான் கொஞ்சமாக தண்ணியில் கலருக்காக மஞ்சள் கரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் ஊற்றிடலாம். நீங்கள் ஏதாவது கலர் எசன்ஸ் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். இப்போ தம் வச்சு விட்டுடலாம். குக்கருக்கு மேலே தோசை கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் இடிக்கல் வச்சுருக்கேன். 10 நிமிஷம் நான் இப்போ தம் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. பிரியாணியை ரொம்ப கொலன்னு கிண்டாமல் மெதுவாக இது போல் திருப்பி விடணும். நம்ம மஞ்சள் சேர்த்தி இருக்கிறனால நல்ல ஒரு கலர் கிடைக்குது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நம்மளுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருக்கு. சில்லி சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ரெஸ்டாரண்ட்டில் நம்மளுக்கு லேயராக பிரியாணி கிடைக்கும். நானும் அது போலவே லேயராகவே எனக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை நான் சிக்கன் கிரேவியும் ரைத்தாவோட சர்வ் பண்ணுறேன். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே சில்லி சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.